இந்த ஊமத்தையினுடைய இலைகள் வந்து நாய்க்கடிக்கு கூட அந்த காலகட்டத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மாதிரி வாத நோய்களையும் வந்து இது சரி செய்யக்கூடியது. ஸோ மிகப்பெரிய நஞ்சான இந்த ஊமத்தையை நம்முடைய சித்தர்கள் வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. சர்க்கரை நோயினால் வரக்கூடிய அல்சர்ஸ், வெரிகோஸ்னால வரக்கூடிய அல்சர், அவங்க எல்லாருமே இந்த மத்தன் தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். அதே போல் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். இந்த செடியினுடைய இலைகளை புகைக்கிறதுனாலையோ இல்லை இந்த இலைகள்ல இருந்து வரக்கூடிய ஆவி வந்து எடுத்துக்கும் பொழுது மயக்கம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதாவது உன்மத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயக்க நிலை. இந்த உன்மத்தம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் மருவி ஊமத்தை அப்படிங்கிற ஒரு பெயராக வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த ஊமத்தை இலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஊமத்தையில் நிறைய வகைகள் வந்து இருக்கு. வெள்ளு ஊமத்தை, கரு ஊமத்தை, பொண்ணு ஊமத்தை. ஸோ இது நிறைய நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடிய மஞ்சள் ஊமத்தையும் அதே மாதிரி வந்து வெள்ளை நிறத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். கரு ஊமத்தை வந்து காய் கருப்ப மூலிகையாக வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஊமத்தினுடைய இலை, காய் இது எல்லாமே நஞ்சுத்தன்மை உடையது. இது உள்ளே எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக மயக்கம் வரக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கும். ஆனால் இதை மருந்தாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது இறைப்பிருமல்னு சொல்லக்கூடிய சுவாசகாசம், நாட்பட்ட புண்களை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. அதே போல் இந்த ஊமத்தையினுடைய இலைகள் வந்து நாய்க்கடிக்கு கூட அந்த காலகட்டத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ரேபிஸ் வைரஸை வந்து பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதற்கு உண்டு. சர்க்கரை வியாதியில் நிறைய பேருக்கு நாட்பட்ட புண்கள் இருக்கும். இந்த புண்களாலே வந்து விரலை எடுக்கிறது, காலை எடுக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ நாட்பட்ட புண்கள், வெரிகோஸ் வெயின்ஸ்லேயும் இதே போல் வந்து புண்கள் வந்து உருவாகும். அந்த மாதிரி புண்களில் வந்து இந்த ஊமத்தை இலையிலேருந்து தயாரிக்கக்கூடிய மத்தன் தைலத்தை வச்சு நம்ம சரி செய்யலாம். இந்த தைலம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, ஊமத்தை இலை சாறு வந்து ஒரு 100 ml எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml, 10 கிராம் அளவுக்கு மயில் துத்தம்னு சொல்லக்கூடிய காப்பர் சல்ஃபேட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தைலமாக காய்ச்சி எடுத்துட்டு நல்லா அந்த புண்ணை க்ளீன் பண்ணிவிட்டு, திருஃபலாக வச்ச தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பஞ்சில் துவைச்சி இந்த மத்தன் தைலத்தை வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த நாட்பட்ட புண்கள் வந்து சரியாயிடும். இது கூட சுகரும் வந்து கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் வெரிகோஸ் அல்சர்லையும் இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மத்தன் தைலம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே வந்து கிடைக்கும். இதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரும்போது இந்த நாட்பட்ட புண்களை வந்து சரி செய்ய முடியும். நடைமுறையில் இது கூட குப்பை மேனி சாறு, ஆடுதீண்டா பாலைச்சாறு, வெட்டுக்காய பூண்டு சாறு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இன்னும் அதிகமாகவே வந்து இருக்கும். சுவாச காசம்னு சொல்லக்கூடிய இறைப்பிருமல், வீசிங் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஊமத்தினுடைய இலை, பூ இது எல்லாத்தையுமே நிழலில் காய வச்சு உலர்த்தி பொடி பண்ணிக்கணும். அதே போல் இந்த ஊமத்தினுடைய இலையை வந்து நிழலில் காய வச்சுட்டு அந்த இலையை வந்து இந்த பவுடர் சேர்த்து சுருட்டி ஒரு சுருட்டு மாதிரி அதில் வரக்கூடிய ஆவியை மட்டும் நம்ம உள்ளே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாகும். பட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எடுக்கும் பொழுது மயக்கம் வரலாம். மயக்கம் வரும் பொழுது நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் இந்த பொடியை போட்டு நம்ம ஆவி பிடிச்சாலும் அதே போல் ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட கைடன்ஸோட இதை பண்ணுறது நல்லது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ஊமத்தினுடைய இலைச்சாரை தான் நாய்க்கடிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நாய் கடித்த பிறகு இந்த ஊமத்தினுடைய இலைச்சாரை வந்து ஒரு 4-5 சொட்டு தேங்காய் பாலோட சேர்த்து வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரேபிஸ் வராமல் இருந்திருக்கு. பட் நவீன ஆராய்ச்சிகள் எல்லாமே அதில் இன்னும் நடக்கலை. ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை, இறைப்பிருமல்னு சொல்லக்கூடிய சுவாச காசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை. அதே போல் இந்த ஊமத்தினுடைய இலைகளை வந்து விளக்கெண்ணெயில் சேர்த்து வதக்கி நம்ம மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வலிகளையும் வந்து சரி செய்யலாம். சரவாங்கி வாதம், அதே மாதிரி வாத நோய்களை சரி செய்யக்கூடிய வாத கஜகேசரி தைலத்திலையும் இந்த ஊமத்தினுடைய இலைச்சாறு வந்து சேருது. இந்த மாதிரி வாத நோய்களையும் வந்து இது சரி செய்யக்கூடியது. ஸோ மிகப்பெரிய நஞ்சான இந்த ஊமத்தையை நம்முடைய சித்தர்கள் வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நல்ல பலன்களை வந்து பெற முடியும். நிறைய பேருக்கு நாட்பட்ட தீராத இந்த அல்சர்ஸ் இருக்கும். சர்க்கரை நோயினால் வரக்கூடிய அல்சர்ஸ், வெரிகோஸ்னால் வரக்கூடிய அல்சர், அவங்க எல்லாருமே இந்த மத்தன் தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். அதே போல் கால் நகங்கள்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதற்கும் நம்ம காலை நல்ல வெதுவெதுப்பான வெந்நீரில் வச்சுட்டு இந்த மத்தன் தைலத்தை போட்டுகிட்டே வந்தோம்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுமே வந்து சரியாகும். காலில் உண்டாகக்கூடிய நகைச்சுற்று,
அந்த சேத்து புண்ணுன்னு சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரி புண்கள் எல்லாத்துக்குமே கால்களை நல்லா வந்து வெதுவெதுப்பான வெந்நீரில் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மத்தன் தைலத்தை பயன்படுத்தணும் அப்படின்னாலே நல்ல பலன்களை வந்து பெற முடியும். இன்னும் இதற்கு மூல நோயை சரி செய்யக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து உண்டு. ஸோ இன்றைக்கி மிகப்பெரிய நஞ்சான இந்த ஊமத்தையை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு அற்புதமான மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மார்ச் மாதம் 4ஆம் வாரம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை அம்பத்தூரிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Magic Care, his wellness.